எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஜெயலலிதா கூறிய நிலையில் எதன் அடிப்படையில் அதிமுக கூட்டணி அமைத்தது என எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாஜகவை எதிர்க்காதது ஏன் என விஜய்க்கும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்க்கலாம். நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல் நோக்கம்தான், அரசியல் ஆதாயம்தான். அதற்கு எடப்பாடி துணை போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை. வெறும் சர்வைவல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையிலே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரா, சொல்லவில்லையா? மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? எந்த அடிப்படையில் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள்? ஜனநாயக படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்?